உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். வருகின்ற சனிக்கிழமை 18/10/2025 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மடானி அரசாங்கத்தின் மக்களுடன் தீபாவளி என்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதில் நாட்டின் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பு வருகையாளராக கலந்து கொள்ள இருக்கிறார். இதுகுறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஆர்எஸ்என் ராயர் அவர்கள் கூறியதாவது: வருகின்ற சனிக்கிழமை அதாவது 18ஆம் தேதி KL சென்ட்ரலில் இலக்கவை அமைச்சர் YB கோபிந்த் சிங் தலைமையில் தீபாவளி திறந்த இல்ல உபசிறப்பு விழா நடைபெறும். அதுக்கு பிரதமர் அவர்கள் வரார் என்று கேள்விப்பட்டோம். இந்த வேளையில் எல்லோருக்கும் எங்களின் அழைப்பு. மலேசிய வாழ் அனைத்து மக்களும் இந்த தீபாவளி பண்டிகையை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, விட்டுருவேன். நான் பேசி என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. கணக்கு கேட்காதனால நம்ம சமுதாயத்துல நம்ம என்ன வேணா செய்யலான்ற ஒரு எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில குடியிருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வாட்ஸ் பிகம் நம்ம தலைமுறை ஆயிட்டோம், நம்ம என்ன செய்யலாம். எடுத்தா டிக்டாக்ல உட்காந்துட்டு நாங்க தான் உலகத்துல அறிவாளின்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை பத்தி பேசல. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊடகவியலாளர்களுக்கு ஜாசிகாவின் உபசரிப்பு. தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜாசிகா கட்சியின் சார்பில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு பொது உபசரிப்பை நடத்தியது. ஜாசிகா தலைமை செயலாளர் மற்றும் பொது போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கலந்து சிறப்பித்தனர். ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராய்டு, கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபி ஹோன், புக்கிட் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயர், மாலிம் நாவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி சாசா, புந்தோங் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் துளசி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். துணை நிதி அமைச்சர் லிம் ஹூயிங் மற்றும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் ஆகியோரும் முக்கிய பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு அது கையெழுத்துங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு ஊடகம் எழுத்துத்துறை போய் பத்திரிகை எழுதி போய் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் முன்னுக்கு சொல்றேன். இந்த தமிழ் பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா கண்டிப்பா இந்தியர்களிடம் புரட்சி ஏற்பட்டிருக்காரு. தமிழ் பத்திரிகையாளருடைய பேனா இல்லைன்னா கண்டிப்பா இன்றாம் என்று எழுந்திருக்காரு. அதே போல தமிழ் பத்திரிகையாளரோட அந்த தைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக 2008 இந்தியர்களுடைய மிகப்பெரிய மனமாற்றம் நடந்திருக்காரு. எல்லா வகையிலுமே அது எந்த பத்திரிகைனாலும் சரி, நான் சொல்லுவேன் தமிழ் நேசன் உட்பட, அந்த காலத்துல தமிழ் நேசன், மக்கள் ஓசை, நண்பனா இருந்தாலும் சரி, எல்லா பத்திரிகைகளும் ஒவ்வொரு ஆளும் ஏன்னு பேசும்போது ஞாபகம் இருக்கு. அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில எல்லா அந்த விரும்பும் வேகமும் எப்படியாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற எண்ணம் அவங்களுக்கு அது ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அந்த மறுமலர்ச்சியில தான் இன்றைக்கு மறுமலர்ச்சி அரசாங்கமா சொல்லப்படுகின்ற டாக்டர் ஸ்ரீ அன்வார் இன்னைக்கு அமர்ந்திருக்காருன்னா ஆட்சி கட்டல உங்களுடைய ஒவ்வொரு பேனாக்களும் முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே போலதான் இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்தாலும் சரி, தம்பி அங்க உட்கார்ந்தாலும் சரி, ராயர் அங்க உட்கார்ந்தாலும் சரி, யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தமிழ் பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய உழைப்பு இல்லாத வெற்றி கண்டிப்பா இருந்திருக்க இயலாது. அது நடந்திருக்காரு. இந்த வகையில ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது அவங்களுக்கு நம்ம ஒரு விதமான எப்படிதான் நட்பு செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம இது ஆட்சி கட்டளை இல்லாத போதே ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செயல்படுறது. சில நேரத்துல அந்த காலகட்டத்துல நண்பன், ஓசை, நேசன் அப்படிதான் போயிருந்தாங்க. அப்புறம் போக ஆன்லைன் பத்திரிகையாளர்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கண்டிப்பா அண்ணன் மன்னனுக்கு அண்ணன் கண்டிப்பா தெரியும். ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பா அழைப்பு தெரியும். ராஜேஸ்வரி அவங்க மேடம் வந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப முன்ன நீங்க அவங்க வந்தது இல்லை. ஆனா பழைய பத்திரிகையாளர்கள் சின்ன பத்திரிகை வருவாங்க. ஏன்னா நீங்க சீஃப் எடிட்டரா வந்திருக்கீங்க. ஏன்னா மன்னன் அண்ணனுக்கு பழைய ஆளுனால அவருக்கு எல்லா விஷயமும் நிறைய விஷயம் தெரியும். ஆனா என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஊடகர்கள் கண்டிப்பா என்ன ஒரு மனசு கஷ்டம்னா
அரசு துறையிலிருந்து நம்ம அதிகமான ஆதரவு வந்து தமிழ் பத்திரிகையாளர் மத்தியில இல்லைன்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழ் பத்திரிகையாளர்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ஒரு சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. எழுத்துத்துறையே இன்னைக்கு மங்கி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஆன்லைன் பத்திரிகை வந்து அதிகமா இருக்குனால போட்டிகளும் நிறைய இருக்கு. அப்போ அவங்க பத்தி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஏன் போகணும், யாராவது நியூஸ் எடுத்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க சில நேரத்தில் வந்து. அப்ப அந்த பத்திரிகையோடைய அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு போகுது. இன்ன வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சமய ரீதியாகவும் சரி, தன்னை காண்பிக்கிற விதத்துல இன்றைக்கு ஒரு ஜம்பவானாக பார்லிமெண்ட்ல ஒரு தமிழ் தலைவர் வந்து நடக்கும்போது நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்குமே ஒரு மரியாதை ஏற்பட அளவுல வந்து வரதான் ராயர். என்னோட இன்னைக்கு வந்து நான் பேசியிருந்தேன், குறிப்பாக எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு இழக்கப்படுற அநீதிகள் சொல்லி தலைமையை பேசியிருந்தேன். இது வந்து கமல் காசுல பேசினால ஆன்லைன் தான் எல்லாமே வெளியே இருக்கும். நான் அதை வீடியோவில் என்னுடைய போட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்துல வந்து நமக்கு உள்ள மனசுக்குள்ள குத்துற விஷயங்கள். கண்டிப்பா மித்ரா விஷயத்தை வந்து முதல்ல கேட்டார் ஒருத்தர், 2 பேர் என்ன மித்ராவை தூக்கும் போது மட்டும் யாரும் வந்து எழுத கிடையாது. மித்ரா பத்தி பேசுனா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் செய்யறாங்க விட்டுருவேன், நான் பேசி என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா என்னோட ஸ்பீச்ல பார்லிமெண்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ இன்னைக்கு 3000 புதிய கணினிகள் கொடுக்க போறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே பழைய கணினிகள் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டேன் பார்லிமெண்ட்ல. இல்ல சொன்னனாலதான் எனக்கு புதுசு வருது, அதை பத்தி யாருக்கும் விளங்கல பாருங்க. நான் பழசு கொடுத்தேன்னு சொன்னனாலதான் இப்ப புதுசு கொடுக்குறேன்னு தைரியமா சொல்றாங்க. அன்னைக்கு நான் கேட்காம இருந்தா கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? இல்ல கணக்கு கேட்டுட்டு இருக்கிற சில விஷயங்கள்லாம் கணக்கு கேட்காதனாலதான் நம்ம சமுதாயத்துல நம்ம என்ன வேணா செய்யலான்ற ஒரு எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில வந்து குடியேறிக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாட்ஸ் பிகம் நம்ம தலைமுறை ஆயிடும், நம்ம என்ன வேணா செய்யலாம். கேள்வி கேட்கறதுக்கு பூனைக்கு மணி கட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அது நானே இருக்குது பாரு, பரவாயில்ல. ஆனா நான் மட்டும் இல்லை, எங்க அண்ணன் ராயல் இருக்காரு. கண்டிப்பா ஒரு தமிழ் பள்ளி, நம்ம ஜெராம் தமிழ் பள்ளி 20 ஆண்டுகள் இருக்குங்களா அந்த போராட்டம். ஒவ்வொருத்தரும் இப்ப மட்டும் அனௌன்ஸ் பண்ணல, பல தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே ஓடிட்டு இருக்கு. சோ இதுல வந்து சந்தோஷம். ஆனா இன்னும் எத்தனையோ பள்ளிகள், குறிப்பாக சுங்கைப்பாக்கம் தமிழ் பள்ளி கல்வி அமைச்சர் இடத்துல இருக்கு, அதுக்கு விழிவுகால எப்படின்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பேசாம பாராட்டுதல கவனம் செலுத்தாம பாராட்டுதல் கொடுக்கணும், நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து நான் போட்டிருந்தேன், ஒரு 2-3 வாரம் எனக்கு ஆரம்பிச்சேன், தீபாவளிக்கு யார் லீவ் இல்லைன்னு சொல்லி கேட்டேன். மக்கள் மத்தியில இதே போலதான் யார் இப்ப நான் பேசுற ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வைரல் பண்ணும் போது, நீங்க கொடுக்குற ஒரு விஷயம் வைரல் பண்ணும்போது வந்து சமுதாயத்துல இருக்கும். அதுக்காக சில கோமாளிகள்லாம் இருக்காங்க, காலையில எழுச்சா வேலை வெட்டியே இல்லை, எடுத்தா டிக்டாக்ல உட்காந்துட்டு நாங்க தான் உலகத்துல அறிவாளின்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை பத்தி பேசல. இங்க முழுமையா உண்மையான முறையில பத்திரிகை துறையில வந்து நிறைய அனுபவப்பட்ட நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசலாம், உங்க எழுத்துக்கள் பேசலாம்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மறந்துடாதீங்க, நன்றி சொல்ல மறந்துட்டாரு. வர வெள்ளிக்கிழமை வந்து மாநில தீபாவளி விருந்து 6 மணிக்கு செட்டிப்படம், தொகுக்கலான செட்டிப்படம் கிளைகள் நடைபெறுது. மறந்துடாதீங்க, தீபாவளி விருந்து உபசரிப்பு. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.